ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். லாஸ்ட் எலெக்ஷன் வந்து விஜய் சார் வந்து ஒரு ஃப்ளூக்ல தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இனிமேல் வர எலெக்ஷன்ல வந்து அவரால் வந்து வெற்றி பெற முடியாது. இப்போ விஜய் சாருக்கு இந்த கோர் ஓட்ஸ் வந்து இந்த பட்டியல் சமூகத்தோட மக்களுடைய ஓட்டு தான். இப்போ அதை உடைக்கிறதுக்காக தான் ரஞ்சித் அவர்களை வந்து களம் இறக்குறாங்க வந்து சொல்றாங்க. அவர் தனி கட்சி தொடங்க போறதா ஒரு நியூஸ் இருக்கு. அதே மாதிரி விஜய் சாருக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து அதிகமா இருக்கு. இப்போ அதை உடைக்கிறதுக்காக தான் வந்து தனுஷ் சார் வந்து 2031 வந்து அந்த அரசியல் களத்துக்குள்ள வந்து வரதா வந்து சொல்றாங்க. இதை மீறி விஜய் சாரால வந்து வெற்றி பெறுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த 3 பேரோட அந்த அரசியல் வருகை? இதை எதிர்த்து விஜய் சாரால அரசியல் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, விஜயனுடைய வெற்றி வந்து ஒரு ஃப்ளூக்ல வந்தது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மலிவான மட்டமான கமெண்டா தான் நான் பாக்குறேன். ஒருத்தருக்கு மக்கள் ஆதரவில் ஒரு வெற்றி அடைந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துருக்காரு. அந்த வெற்றியை வந்து ஒரு ஃப்ளூக்ல வந்தது அல்லது ஒரு தாயக்கட்டை உருட்டி போட்டு வந்ததுங்கிற மாதிரி சொல்றது வந்து எவ்வளவு ஒரு மோசமான கருத்து. அதனால இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்க இடது கையால் வந்து நிராகரிப்பதை தவிர வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி விட்டார். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை கட்சி, தனுஷ் கட்சி, இதெல்லாம் வந்து விஜயனுடைய செல்வாக்கை குறைச்சிட முடியும், அதன் மூலமாக அவருடைய எதிர்கால வெற்றியை தடுத்திட முடியும்னு யாராவது நினைச்சா அவரை விட அடிமுட்டால் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, தனுஷ் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய லெட்டர்பேர்டு கட்சி இருக்கு. அதில் கூடுதலாக 2 லெட்டர்பேர்டு கட்சி இணையுங்கிறத தாண்டி எந்த நன்மையுமே நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாத்துக்கும் மேல இப்ப அண்ணாமலை எடுத்துக்குவோம். அண்ணாமலை யார் அப்படின்னா, தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருந்தவர். பாஜக என்கிற மதவாத கட்சியை தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்காக பாடுபட்ட ஒருத்தர். இன்னைக்கு அவர் வந்து பாஜகவில் அவருக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவம் கிடைக்கல, இருந்த பதவியை பிடுங்கிட்டாங்க, நம்மளை பல்லு பிடுங்கின நிலைமையில வச்சிருந்தாங்கிற கோபத்தில் இன்னைக்கு அவர் வந்து ஒரு தனிக்கட்சி தொடங்குவது போல ஒரு தோற்றத்தை காட்டி ஒரு தனிக்கட்சியை தொடங்குவதற்கான ஆயத்தத்தில் இருக்காரு. ஆனால் அது எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு பின்னால் இருப்பது RSS அஜெண்டா அப்படிங்கிறது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி கொங்கு பெல்ட்டில் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. கொங்கு பெல்ட்டில் இவருக்கு செல்வாக்கு இருந்துச்சுன்னா கடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட போய் இவர் ஜெயிச்சிருக்கணும், ஏன் ஜெயிக்கல? அதனால நிச்சயமாக அதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு. அதுக்கு அடுத்து தனுஷ். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கோடு ஒப்பிடும் போது தனுஷுக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும்போது அவர் கட்சி தொடங்கினா அவருடைய மாநாட்டுக்கே அவரால் வந்து ஆள் திரட்ட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து விஜய்க்கு போட்டியாக இருந்து விஜயின் வெற்றியை தடுத்து அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு அபார கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் மக்களுக்கு நல்லது செய்தால் மக்கள் அவரை அரியணையில் தொடர்ந்து அமர வைப்பாங்க. அவர் வந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தினா மக்கள் அவரை தூக்கி எறிவாங்க. ஸோ இந்த விஷயம்தான் விஜயனுடைய அரசியலை தீர்மானிக்குமே தவிர இந்த மாதிரியான லெட்டர்பேர்டு கட்சிகளால் விஜய் வந்து கண்டிப்பாக அசைக்க முடியாது. இல்லை சார், இப்போ அவருடைய விஜய் சாரோட ஆஸ்தான அந்த ஜோதிடர் சொன்னதுதான் இவ்வளவுக்கும் பெரிய காரணமா இருக்கு. இப்போ அவர் சொன்னது என்னன்னா, தனுஷ் சாரோட அந்த ஜாதகத்தை வந்து நான் பார்த்துட்டேன், அவர் வந்து அரசியல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 2031 வந்து விஜய் வர்சஸ் தனுஷா இருக்கும். இப்போ தனுஷார் அரசியல் கொண்டான்னா திமுக வந்து இந்த 3வது இடத்துக்கு போகும் வந்து சொல்றாரு. ஸோ இதனாலதான் இவ்வளோ கேள்விகள் இவ்வளோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு சார். அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, விஜய்க்கு வந்து ஒரு ஜோதிடர் இருக்காரு, அவர் விஜய்க்கு சில ஜோதிடங்கள்லாம் சொல்லியிருப்பாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் கேட்கறது என்னன்னா, இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்த வெற்றிக்கு காரணம் அந்த ஜோதிடர் சொன்ன ஜோதிடமா தமிழ்நாட்டு மக்கள் போட்ட ஓட்டம்? இது காரணம். காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம்தான். அதை தொடர்ந்து தான் அந்த ஜோதிடரை வந்து தனுஷு துரத்திட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல்லாம் வந்தது. ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் தனுஷுக்கும் கூட ஜோதிடம் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் நம்ம அவங்க இங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு நடிகர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா தனுஷுக்கும் அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல தனுஷ் வந்து ஒரு சிறந்த நடிகர், அவருடைய நடிப்பை ரசிப்பாங்க. ஆனா அவருடைய அரசியலை ஆதரிக்கிற ஆட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால எனக்கு தெரிந்து 2031 2036, 41 எந்த தேர்தலிலும்
விஜய்க்கு நிகரான ஒரு அரசியல் சக்தியா தனுஷால வரவே முடியாது. அதுல வந்து எந்த மாற்றமே இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஒரு தனி கட்சியை தொடங்கி நடத்துகிற அளவுக்கான பின்னணி பணம் தனுஷ்கிட்ட இருக்காங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை வேறு யாராவது பேக்கிங் பண்ணா இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு பாத்தீங்கன்னா விஜய்க்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கெல்லாம் அவர் ஒரு சக்தியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம இதன் மூலமாக நம்ம தனுஷை வந்து மட்டம் தட்டுவதா யாரும் நினைச்சிடக்கூடாது. ஒரு நடிகராக அவருடைய திறமையை வந்து நம்ம வந்து வியக்கிறோம், அதுல மாற்றமே இல்லை. அதை அங்கீகரிக்கிறோம், அதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனா அரசியல்னு வரும்போது இவர் வந்து அப்பேற்பட்ட சக்தியாக இருக்க முடியாதுன்னு சொல்றோம். இல்ல சார், இப்போ அவருக்கு வந்து ஃபண்ட் பண்றது வந்து ஒரு பக்கம் வந்து பிஜேபின்னு வந்து சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலினே வந்து அவருக்கு வந்து ஃபண்ட் பண்ணி தான் உள்ள கொண்டு வராதா வந்து செய்திகள் வந்து கேள்விப்படுறோம். ஏன்னா இப்போ விஜய் சாருக்கு இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டை வந்து உடைக்கும். ஸோ இதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து தனுஷை வந்து உள்ள கொண்டு வராருன்னு ஒரு செய்தி இருக்கு சார். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. இன்னைக்கு விஜய் பின்னால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பிள்ளைங்களும் விஜயினுடைய ரசிகர்களா இருக்காங்க. இப்ப தனுஷ் கட்சியை ஆரம்பிச்சா இந்த விஜயினுடைய ரசிகர்கள்லாம் தனுஷ் பின்னால போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு அபத்தமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. திமுக எவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அனுபவம், பக்குவம், முதிர்ச்சியெல்லாம் இருக்கு. அவர் வந்து இப்படி நினைச்சாரு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. அதனால எனக்கு தெரிந்து தனுஷுடைய அரசியலுக்கு பின்னால் வந்து உதயநிதியுடைய பிளான் இருக்கும் அல்லது ஒரு திட்டம் இருக்கும் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்பலை. பட் அதே நேரம் என்னன்னா ஒரு மரியாதைக்காக கட்சி ஆரம்பிக்கிறத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு, ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜயை வீழ்த்துவதற்கு இவர் தாண்டா சரியான ஆளு, இவரை கொம்பு சீவி விடுவோங்கிற அந்த இடத்துக்கு உதயநிதி போயிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் பாஜகவுக்கு அப்படி ஒரு திட்டம், எண்ணம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜகவால கண்டிப்பா விஜய வீழ்த்தவே முடியாது கனவுல கூட. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அண்ணாமலைன்னு ஒரு குரூப்பை இறக்கி விட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் தனுஷை இறக்கி விட்டோம் அப்படின்னா இந்த விஜயினுடைய செல்வாக்கை வந்து இந்த இருமுனை தாக்குதல்கள் மூலம் தகர்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதான் அந்த நினப்பு பொழப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை பாஜகவுக்கு ஏற்படும். ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தாவேக்காவும் காங்கிரஸும் வந்து கூட்டணியில் வந்து இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே சின்ன சலசலப்பு ஏற்பட்ட மாதிரி நமக்கே தெரியுது. பெரிய அளவில் வந்து காங்கிரஸ் கூட வந்து தாவேக்கா வந்து போகாத மாதிரி ஒரு நிலை தான் இருக்கே சார். ஏன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கூட நான் நினைக்கிறேன், அதில் வந்து அந்த மதிமுகவை சேர்ந்த வைகோ அவர்களோட இந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து இருக்கு. அதில் வந்து ராகுல் காந்தி வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுற மாதிரியும் அதை விஜய் சார் வாங்குற மாதிரி தான் அந்த இது இருந்தது. ஆனால் ஏன்னா ஒரு சில காரணங்களுக்காக வந்து இப்போ விஜய் சார் வந்து அதில் பங்கேற்க முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. காங்கிரஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாவேக்கா வந்து விலகிற மாதிரி இருக்கு. ஏன்னா மேல இருக்க மோடி அவர்கள் வந்து பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாவேக்கா விரும்புதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு சார். அதாவது பாருங்க, சமூக ஊடகங்கள்ல வந்து சகட்டு மேனிக்கு இது மாதிரியான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளாக பகிரப்படுது அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவேக்காக்கு 108 இடங்கள் கிடைச்சிருக்கு. இப்ப தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்கா கூட்டணிக்குள்ள வந்திருக்கு. அப்ப காங்கிரஸ்க்கு வந்து தாவேக்காவோடு டிராவல் பண்றது எதிர்காலத்துல நமக்கு நல்லதுங்கிற அடிப்படையில தான் இப்ப தாவேக்காவோட வந்திருக்காங்க. கூட்டணிக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. எதிர்காலத்தில் வரப்போகிற தேர்தலை தாவேக்கா கூட்டணியோடு அவங்க சந்திக்க தயாரா இருக்காங்க. இதுதான் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்கே வந்து ஒரு நல்ல விஷயம்னு அவங்க முடிவு பண்ணி அந்த முடிவை எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் முரண்பாடு, 2 பேருக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிறது எப்படி வந்து அது சாத்தியமாக இருக்கும்? எல்லாத்துக்கும் மேல தாவேக்காவுக்கு மக்கள் செல்வாக்கு என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோடு ஒப்பிடும்போது காங்கிரஸுடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா திமுக தயவில் அந்த கட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு தாவேக்காக்கு சென்றதின் மூலமாக கட்சியும் வந்து சர்வைவலாக எதிர்காலத்தில் அது ஓரளவுக்கு வளருவதற்கான வாய்ப்பையும் தாவேக்கா கொடுத்துருக்குங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியில தான் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. அதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பரப்புகிற செய்திங்கிறது உண்மையிலே ஒரு கட்டுக்கதை தான். இப்ப நீங்க குறிப்பிடுற மாதிரி வைகோவுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ராகுலும் விஜயும் வருவதாக இருந்து இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வரல அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். இப்ப வைகோ ஒரு காரணம் சொல்றாரு, விஜய் அவர்கள் வந்தா கூட்டம் அதிகமா இருக்கும், அதை சமாளிக்க முடியாதுங்கிறதுனால நானே வேணான்னு சொல்லிட்டேங்கிற மாதிரி ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பட் அது நம்புற மாதிரி இல்லை. அதே நேரம் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்பது காங்கிரஸ் தாவேக்காக்குள்ள உள்ள ஒரு விரிசல், உறவில் வந்து ஒரு பிளவு ஏற்பட்டது அப்படிங்கிறதாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல சார், காங்கிரஸ் வந்து இப்போ திமுக தயவுல இருந்து வெளியே வந்து தனியா ஒரு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு,
தாவேகா வச்சு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல வளர்ற மாதிரி வந்து தெரியுது சார். ஏன்னா இப்ப முன்னாடிலாம் வந்து தனியா வந்து எங்கேயுமே காங்கிரஸ் வந்து போராட்டங்கள் அதிகம் பண்ண மாட்டாங்க. வந்து இந்த போராட்டங்கள் வந்து அதிகமா பண்றாங்க. பெரிய அளவு வந்து எமர்ஜி வந்து வெளியே அவங்களுக்கு தெரியுது சார். அதாவது தாவேகா அமைச்சரவையில் வந்து காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் அமைச்சரவையில் இருப்பதால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊடக கவனம் கிடைக்கும், ஊடகங்களில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். என்ன காரணம்னா இப்போ அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சராக இருக்காங்க, அவங்க போறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து செய்தியாக அது மாறும். அப்போ காங்கிரஸ் வந்து இங்கே உயிர்ப்போடு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உண்டாகும். அதனால் காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு வளருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் வளர்ந்து தாவேகாவையே முழுங்கிடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் அது வளர்ந்துறாது. என்ன அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையினருக்கு காங்கிரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்நியமா இருக்கு, அவங்களோட கனெக்ட் பண்ணவே முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஓரளவுக்கு வளரும், அதுல மாற்றமே இல்லை. அதனால அது ஒரு பெரிய சக்தியாக வந்து தாவேகாவுக்கே டஃப் கொடுக்கிற சூழல்லாம் நிச்சயமாக உருவாகாது. அதனால அந்த பயம் வந்து தாவேகாவுக்கு கிடையாது, அதுல எந்த மாற்றமுமே இல்லை. இல்லை சார், இப்போ தாவேக்கோட இந்த அரசியல் எதிர்காலம் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. மேபி இந்த எலெக்ஷனோட தாவேக்காவோட அந்த முடிவு காலம் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த விஜய் அடைந்த இந்த வெற்றி அப்படிங்கிறது அடுத்த 25-30 வருடங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத கட்சியாக தாவேகா இருக்கும், தவிர்க்க முடியாத தலைவராக விஜய் இருப்பாரு. நான் ஏன் இதை சொல்றேன், நான் வந்து ஒரு ஜோதிடமா ஆரூடமா இதை சொல்லல, விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சுதான் நான் சொல்றேன். இப்ப உங்க வயசுக்கு நீங்க எத்தனையோ முதல்வர்களை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இறங்கி, என்ன நம்ம ஆரம்பத்திலிருந்து சொன்னதுதான், மக்களுக்காக வந்து இறங்கி நிக்கணும், மக்களுக்கு வந்து இவர் நமக்காக வருவாருடா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்கு விஜயனுடைய செயல்பாடுகள்லாம் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. வழக்கமா முதல்வர்கள்லாம் போகும்போது என்ன ஆகுன்னா மக்களோடு அவங்களை நெருங்கவே விடமாட்டாங்க, அல்லது இவர்கள் நெருங்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நிற்பாங்க, பாதுகாப்பு கருதி ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனா விஜய் அப்படி இல்லை, மக்களோடு மக்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி போறாரு, அவங்களோட கை குலுக்கிறாரு, அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாரு, அவங்களோட சகஜமா உரையாடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மக்கள் மனசுல இன்னும் பெரிய அளவில் இடம் பிடிச்சுக்கிட்டே போவார். அது வந்து அவரை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒப்பீடே நான் சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தடவை மெட்ரோவில் போறாரு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் வரும்போது பாத்தீங்கன்னா அவரை தள்ளி விடுறாரு. அவர் வந்து ஓங்கி அவரை அரைஞ்சிட்டாரு அப்படின்லாம் சில வீடியோக்கள் வருது, அதை நான் நம்ப தயாரா இல்லை. ஆனா இங்க நிக்காதீங்க, நகர்ந்து போங்கன்னு அவங்கள வந்து அவர் தள்ளி விடுறது அது கரெக்டா தெரியுது. ஆனா விஜய் அவர்கள் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவருடைய நெஞ்சிலேயே சாயிறாங்க, அதை கூட அவர் அப்ஜெக்ட் பண்ணல. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களோடு வந்து அவர் இயைந்து இருக்கிறதுக்கு விரும்புகிற ஒரு முதல்வரா, மக்கள் முதல்வரா இருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒருத்தரை மக்கள் எப்படி பதவியிலிருந்து தூக்கி போடுவாங்க? நீங்க ஏதாவது அரசியல் சூழ்ச்சி செய்து வேண்டுமானால் விஜயை வந்து நீங்க அங்கிருந்து நகர்த்த முடியுமே தவிர மக்கள் ஒருபோதும் பாத்தீங்கன்னா விஜயை வந்து அந்த இடத்துல இருந்து நகர்த்த மாட்டாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு சொல்றோம். எதிர்காலத்தில் அவருடைய செயல்பாடு மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி அன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே எஞ்சிய காலமும் இவர்களுடைய ஆட்சி நடந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து யாருமே அகற்றவே முடியாது. புரியுது சார். முதல்வர் விஜய் அவரோட இந்த செயல்பாடுகள் வந்து நன்றாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. ஆனா தாவேக்கான்ற கட்சியோட செயல்பாடு வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விமர்சனம் வருது சார். இல்ல அது வந்து உண்மைதான், அதுல மாற்றமே இல்லை. நம்ம இவ்வளவு நேரம் முதல்வர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து ரொம்ப பாசிட்டிவா சொல்றோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடு அவ்வளவு திருப்திகரமா இல்லை. ஒரு சிலர் தவிர மற்றவர்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு அதிருப்திகரமாக தான் இருக்கு. அதுல எல்லாம் எந்த மாற்றமே இல்லை. நம்ம விஜய் அவர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தர் அமைச்சராக நியமிச்சிட்டீங்க அப்படின்னா அவரை 5 ஆண்டுகள் அந்த பதவியில வச்சு அவர் செய்கிற தவறுகளை எல்லாம் வேடிக்கை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. குறைந்தபட்சம் 1 வருடத்துக்கு ஒருத்தரை உங்களுடைய அமைச்சரவை குறித்து ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, யாரு சுமாரா இருக்கா, யாரு ரொம்ப மோசமா இருக்கா அப்படிங்கிறத வகைப்படுத்திட்டு அந்த மாதிரி சுமாராக இருப்பவர்களுக்கு நீங்க ஒரு வார்னிங் கொடுங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருக்கு, உங்களை நீங்க சரி பண்ணீங்கன்னு ஒரு அவகாசம் கொடுங்க. ஆனா ரொம்ப மோசமாக இருப்பவர்களையும் தயவுதாட்சணியும் பார்க்காம பதவியில இருந்து நீக்கி விட்டு வேறொருவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. தப்பே கிடையாது. 1 வருஷத்துக்கு ஒருத்தரை இப்படி ஒரு ரிவ்யூவும் இப்படி ஒரு அமைச்சரவை மாற்றமும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் மற்றவர்களுக்கு பயம் இருக்கும். என்ன இருந்தாலும் இவர் 1 வருஷத்துக்கு ஒருத்தர வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கையில எடுத்துருவாரு, அதனால நம்ம நல்லா செயல்படணும் அப்படிங்கிற அந்த வேகம் அவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது
அது தப்பு பண்ணா முதல்வருக்கு போயிடுங்கிற பயமும் இருக்கும். இதன் மூலமாக ஒரு நல்லாட்சியை நீங்க கொடுக்க முடியும். நம்ம செயல்படாமே சும்மா நாம்கிவாஸ் ஒரு அமைச்சரா அப்படி வண்டியை ஓட்டணும் அப்படின்னா நம்ம 5 வருஷம் இருந்துடலாம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களை அவர் அமைச்சராக அந்த இடத்துல உட்கார வைத்ததற்கே என்ன காரணம்னா நீங்க சிறப்பாக செயல்படுவீர்கள் தான். அப்படி ஒரு செயல்பாடு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களை எதுக்கு அந்த பதவியில உட்கார வைக்கணும். அதனால விஜய் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணாருன்னா அது சரியாக இருக்கும்.